மதுரை அருகே கீழடி கிராமத்தில் பூமிக்கடியில் புதைந்திருந்த தமிழர்களின் தொன்மையான நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சங்ககால நாகரிகத்தை உணர்த்தும் அந்த நகரத்தை பாதுகாத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் 2013ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் பயனாக அழிந்து போன பெரும் நகரம் பூமிக்கடியில் புதைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய அந்த கிராமத்தில் எண்ணற்ற கட்டடங்கள், மதில் சுவர்கள், முத்துக்களால் ஆன பொருட்கள், வணிகர்களின் எடைக்கற்கள் உள்ளிட்ட பல்வேறு தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அங்கு நகர நாகரிகத்தின் அனைத்து தடயங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கிட்டத்தட்ட 100 வாழ்விடங்கள் எங்களுக்கு கிடைச்சிது இந்த வைகை நதி நகரத்தில். இந்த 100 வாழ்விடங்களில் ஒரு 5 சைட்டை செலக்ட் பண்ணோம். ஏதோ அகழாய்வு பண்ணுறதுக்காக. பாண்டி கம்மாய், லாடநெந்தல், திருப்பாச்செத்தி, இது கீழடி, இது மாதிரி ஊர்களை சூஸ் பண்ணும்போது அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தரவில் இந்த கீழடியில் எங்களுக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட 110 ஏக்கரும் 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த கீழடியை தொடங்கினோம். ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பண்டைய ஆபரணங்கள், ரோமாபுரியின் மண்பாண்டங்கள், வட இந்திய பிராகிருத பெயர்கள் என வணிகமும் பண்பாடும் பின்னி பிணைந்த பெருநகரமாக இப்பகுதி திகழ்ந்ததற்கான சான்றுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. தொழிற்சாலைகள் இருந்ததற்கான தடயங்களும் கிடைத்துள்ளன. வரலாற்று ஆசிரியர்கள், வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொஹஞ்சதாரோ, ஹாரப்பா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு மனிதன் தொன்மையாக வாழ்ந்த அடையாளம் தென்னிந்தியாவில், தமிழகத்தில் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கீழடியில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். சிந்து சமவெளி நாகரிகத்தை போல் ஒரு நகர நாகரிகம் தென்னிந்தியாவில் இல்லை என்ற கூற்றை தகர்க்கும் வகையில் இந்த கண்டுபிடிப்பு அமைந்திருப்பதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆகவே இங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தொல்பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கோரியுள்ளனர். இந்த பொருட்களை எல்லாம் இந்த பகுதியிலேயே ஒரு கண்காட்சியை வச்சோம்னா இந்த எஸ்கவேஷன் சைட்டோடு சேர்ந்து அதுவும் இருக்கும்போது ஒரு பெரிய அவேர்னஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இதன் மூலமாக நம்மளுடைய தொன்மங்களை அழகாக பாதுகாக்க முடியும். இதை மத்திய அரசாங்கமானாலும் மாநில அரசாங்கமானாலும் இது கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை பாதுகாப்பதற்கும் இதை மக்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதற்காகவும் இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பழந்தமிழ் நாகரிகத்தின் பேரடையாளங்களை சுமந்து நிற்கும் இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்று தமிழ் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் மதுரை பகுதியிலேயே பாதுகாப்பு செய்து இதனை இங்கேயே ஒரு அருங்காட்சியகமாக வைத்து மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்ற வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் சிந்தலை பெருமாள்.